நான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை, மிகப்பெரிய விஐபிக்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறேன். வாழ்க்கையில கடவுள் எனக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாரு. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருப்பாரு, பரம்பரை கோடீஸ்வரரா இருப்பாரு, நிறைய படிச்சிருப்பாரு, நம்மள விட பெரிய அறிவாளியா இருப்பாரு, புகழ்பெற்ற நபரா இருப்பாரு. செலிபிரிட்டி நீங்க சொல்றீங்க இல்லையா, டிவில நீங்க பாக்குறீங்க, நீங்கள் டிவில பாக்குற, சினிமால பாக்குற பல பிரபலங்களே எனக்கு நேரடியா பழக்கம். எனக்கு என்னுடைய கடவுள் கொடுத்த விஷயம் என்னன்னா இந்த உறவு தான். நிறைய பழக்கம். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க இடத்துக்கு நம்ம போனோம்னா அவங்க எந்திரிச்சு நின்றுட்டு வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு நம்ம திரண்டு இருப்போம். இப்ப இல்ல, நான் சொல்றது 20 வருஷம் முன்னாடியே சொல்றேன். வந்தோடனே நம்ம உட்கார்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவங்க உட்காருவாங்க சார். ஏன் தெரியுமா? அவங்க இடத்துக்கு நம்ம போயிருக்கிறோம், நம்ம விருந்தினர். நான் பெரிய ஆள் எல்லாம் கிடையாது, விருந்தினர். அதனால நம்மள அப்படி மதிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன குழப்பம் வராது, பயமே வராது. என்ன நம்மளை இவன் மதிக்க மாட்டானோ, நம்மள பெரிய ஆளுல நினைப்பானோ அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. இதே புது பணக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. இப்பதான் புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாரு, இன்னும் ஒண்ணு வளர்ந்துருக்க மாட்டாரு, ஆனா ஊருக்குள்ள தானும் பெரிய ஆளு காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் நாங்க ரூமுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களை வாசல் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வைப்பாரு. நாங்க ரூமுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த ரோலிங் சேர்ல 4 தடவை சுத்தி சுத்தி காமிப்பாரு. ஏன் அப்பதான் அவருக்கு நான் பெரிய ஆள் நம்புடா அப்படின்னு அவர் சொல்ல ட்ரை பண்ணுவாரு எங்கள்கிட்ட. ஏன் அதை ட்ரை பண்ணுவாருன்னா அவருக்கு பயம், இவன் நம்ப மாட்டானோ, நானு ரவுடிதான் சத்தியமா நம்பியா நான் ரவுடியா அப்படின்னு தலைநகர படத்துல வடிவேல் பண்ணுவாரா இல்லையா, அதைத்தான் பண்ணுவாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த ஈகோ உள்ள உட்கார்ந்துக்குது. இந்த உண்மையிலேயே பெரிய மனிதர்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நீ மதிக்காததுனால எல்லாம் நான் ஒண்ணும் ஆயிட மாட்டேன், என்னுடைய மதிப்பு அப்படியே தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க இதுக்கு ரொம்ப சுலபமா